துலாம் ராசிக்காரவங்க பொதுவாவே தன்னை அழகுபடுத்திக்க விரும்புவாங்க. நேர்த்தியான ஆடை, நல்ல காஸ்மெட்டிக்ஸ், காஸ்ட்லியான உடை, இந்த ஹேண்ட்பேக் 2, 3 லேக்ஸ்க்கு யூஸ் பண்றதெல்லாம் துலாம் தான். செப்பல் 15,000க்கு யூஸ் பண்றதெல்லாம் துலாம் தான். அதுக்கு வாழ்க்கை துணை ஆப்போசிட்டா இருப்பாங்க. நான் டக்குன்னு ரெடி ஆயிடுறேன். எங்கேயோ வெளியே போறோம்னா டக்குன்னு ரெடி ஆகி வந்துருவாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து வாழ்க்கை துணையா வரும். மேஷ வீடு வந்து வாழ்க்கை துணையா வரும்போது அவங்க நேச்சர் பியூட்டியா இருப்பாங்க. துலாத்தோட வாழ்க்கை துணை வந்து நேச்சர் பியூட்டியா இருப்பாங்க. எனக்கு ஒன்றும் பெருசா அழகுபடுத்திக்க வேணாம். நான் வந்து நேச்சராகவே பியூட்டி அப்படின்ற மாதிரி அவங்க டப்புன்னு கிளம்பி வந்துருவாங்க. துலாம் ஆண்களாக இருந்தாலும் மேக்கப் போட்டு கிளம்பி வர ரொம்ப லேட் ஆகும். பெருசாக அணிகலன்களை விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஆடை பிரியர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நகை இருந்தாலும் நகையை அள்ளி போட்டுட்டு வெளியே போய் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுலையே என்னுடைய தன்மை வந்து வெளியே தெரியணும், என்னுடைய குவாலிட்டி வெளியே தெரியணுங்கிற மாதிரியான ஆடை பிரியர்கள். அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. எனக்கு ஒரு 500க்கு saree போதும், வாழ்க்கை துணை இருக்காங்கன்னா 500க்கு saree போதும், எனக்கு எதுக்கு சில்க் saree அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை துணை அமைவாங்க. ஈக்குவலைஸ் ஆகிடும் சார். துலாத்துக்கு வந்து வாழ்க்கை துணை ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது, ஈக்குவலைஸ் ஆகிடும். ஆனால் துலாமுமே வாழ்க்கை துணை கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. வீட்டை ஆள்றது வாழ்க்கை துணையாக தான் இருக்கும். அது ஆணோ பெண்ணோ அவங்களுடைய பார்ட்னர் தான் வீட்டை ஆள்வாங்க. பொருளாதாரத்தையும் அவங்க கையில் கொடுக்குறது நல்லது துலாம். ஏன்னா துலாம் வந்து ஓட்டக்கை. கையில் வந்து நீர் அள்ளுனா எப்படி கீழே போகுமோ அது மாதிரி காசு போயிட்டே இருக்கும். துலாம் கையில் காசு நிற்கவே நிற்காது, செலவாயிட்டே இருக்கும். ஸோ வாழ்க்கை துணைகிட்ட கொடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது.